திவாகர் சார், இப்போ நீங்க தான் சொல்லுங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு எனக்கு வேணான்னு வேற சொன்னீங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது இல்லையா? நான் சொல்லல நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பதான் குக்கிங் டீம்ல ஃபர்ஸ்ட் இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, டக்குன்னு உடனே வேற இடம் ட்ரான்ஸ்ஃபர்னப்போ கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு சார். அப்புறம் என்ன நீங்க வந்த ஃபர்ஸ்ட் டைம் சங்கடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஜாலியா ஏத்துக்கிட்டேன் சார். அந்த காஸ்டியூம்லாம் போட்டு வெளியில நிக்கிறது எனக்கு ஜாலியாவும் இருந்துச்சு சார். கலவரத்தை உண்டு பண்ணிட்டு தானே தைரியமா போனீங்க. கடைசியில் கேள்வி கேட்டா மட்டும் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு பதிலே சொல்லாம இருந்து ஐயோ எங்க இருந்து யார் பிடிச்சிங்க அதை மட்டும் சொல்றது, விவரிக்கிறது, யார் மேலேயாவது பழிய போடுறது. தொடர்ந்து பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கு? இது மாதிரி 10 மடங்கு பேசுறீங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தமிழக மக்களே, உங்க மீது ஆணையாக ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட கூச்சமே இல்லை உனக்கு. டாஸ்க்ல விளையாட வைக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கே சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அவர் பண்ண தப்புக்கெல்லாம் அவரே மௌன அஞ்சலி செலுத்துற. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அரோரா, உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா? என்னமா பிரச்சனை? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. அரோராக்கு வர வேண்டிய கிரெடிட் யார் இது? சோ நாங்க தான் முழுசா க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்னோட மேனேஜர் வந்து சும்மா சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணிட்டு லாஸ்ட் என்னடா அமித் மேனேஜர் மாதிரி சொல்லிடலாம், உங்களுக்கான கிரெடிட் கொடுத்துருக்கோம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நானும் இறங்கி வேலை செஞ்சேன் சார். நான் மட்டும் அவங்க மட்டும் பண்ண. ஓ, அப்படியா விஷயம்? ஜே, நீங்க அண்ணாரோ 2 பேர் சொல்லுங்க. அப்படியா? இல்லண்ணா, இல்லையே, அதெல்லாம் இல்லையே. கார்னிவல் ஐடியா கொடுத்ததே நான் தானா? அதையுமே வந்துட்டு அவர் அங்க சொல்லலாம். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. நேத்துக்கு முன்னாடி அப்ரிஷியேட் பண்ண FJவே மறுபடியும் worst performance சொல்லி போச்சு, கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். தீபக் இந்த பஞ்சாயத்துக்கு அவரை கூப்பிடுவா நானே. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இருக்க வேண்டாம், என்டர்டெயின் பண்ணுங்க, பட் இட் ஷுட் நாட் பி கியாட்டிக்ன்றது. ஓ, அப்படியா விஷயம்? விஜயோட ஐடியா தான் அந்த கார்னிவல். ஏன்னா அந்த 4-5 பேர் பிடிச்சிருக்காரு. அப்ப அவர் நீங்க வராதுன்னு சொன்ன நேரத்துல நீங்க வரல தானே? எதுக்கு இதெல்லாம்? செஃப் வந்து சாண்ட்ரா அக்கா சார். இப்போ நாங்க சாண்ட்ரா அவன் இன்னும் திருந்தல மாமா. தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நாங்க வந்து ஓகே ஒர்க் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு? உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. ஆமா தானே? அப்போ நிறைய குறும்படம் போடுறோம். அந்த குறும்படத்தை பாருங்க மக்களே, பாருங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. என்ன சாப்பிட்டது? அரோரா இவங்கெல்லாம் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்ட. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க். உங்க வேலைய விட செய்யணும். சகல அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்க. பிரசன்ட் தான் என்னோட பார்ட்னர். ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். கிச்சன் க்ளோஸ்டா எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ற சொல்லுங்க. பேசணும்னு இல்ல, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல பாரு. தமாசு ரிசைனிங் ஃப்ரம் மை பொசிஷன். சோலி முடிச்சு. நாங்களும் பிளேயர் தான் சார். சாண்ட்ரா, நான் உங்களை மிக சிறப்பா பாராட்டுறேன். நன்றி. அந்த கேரக்டரை ரொம்ப அழகா பிரமாதமா ஹேண்டில் திவாகரை ஃபயர் பண்ணிடலாம், விவியானாவை குவிட் பண்ண சொல்ல. சிரிக்கிறானி. திவாகர் வந்து ரொம்ப ஸ்டபானா நினைக்கிற இடையில இவன் டம்மி தான் போட்டுருக்கு. பாரு வந்து வாய கொடுத்தா. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. பாருக்கு அது ரொம்ப சுலபமா வரும். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். எக்ஸ்பெக்டடா நடந்தது விக்ரமோட ரிசைன். அது வந்து ரொம்ப ஆளு புண்டா ஆந்தா கிடைச்சனா சின்ன போடாங்க. நான் அவ்வளோ அழுகிறேன். நீங்க என்ன சின்ன விஷயமா எமோஷன்? டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரவி ஸ்டார் எங்க வீட்டு ஃபேமிலியோட நிம்மதி. என்னடா இவ்வளவு
நல்லா பண்ணீங்கடி கூத்து. என்னடி வாய்ஸ் இது? என்ன மனுஷன் சுபிக்ஷா எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு தெரியாது சுபிக்ஷா. கண்ணே சொன்னா எனக்கு அசிங்கமா ரொம்ப இப்படி திரும்பி பார்த்துட்டு இதான் நீ வளர்த்த லட்சணமா இவனுங்க என்ன விடவே மாட்டானுங்க. துரத்தி துரத்தி அசிங்க. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. தெரியாதனமா நல்லவனா பிறந்துட்டு சார். விட்டுருங்க சார். பேச்ச மேனேஜரா கேட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருந்திருப்போம். வாய்ப்பில்லை ராஜா. நாளை கடந்தா போதும்பா. எனக்கு இந்த நாளோட பேமெண்ட் என் பேங்க்ல உண்டு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அரோரா அரோரா. ஓ சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. சிரிக்காதீங்க அரோரா ப்ளீஸ். எது குறத்துக்குன்னு கேட்டா நான் அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. வாட்டர்மெலன் சொல்லுவேன். அவருமே வந்துட்டு இங்க போய் ரீல் பண்றது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நானும் அரோராவை சொல்லுவேன். அரோரா தான் சார் சொல்வேன். நானும் அரோரா தானே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஃபுட் வந்தா அதை திருட்டுத்தனமா சாப்பிடுறது, ஃபன் பண்றது. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? காலையில ஒரு ரீல்ஸ், மதியானம் ஒரு ரீல்ஸ், நைட் ஒரு ரீல்ஸ், இந்த மாதிரி 3 உச்சமே இல்ல சார். நான் கானா வினோத் கனியாக்கா 2 பேரும் சொல்லுவேன் சார். இன்னொன்னு சமையல் அறையை வந்து பிரம்மாஸ்திரமா யூஸ் பண்றாங்க சார். யோ பெருசு அடுத்த பிரச்சனை வந்து போடுறத முதல்ல நிறுத்து. சொல்லுங்க திவாகர், நீங்க பேசுனதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவுமே செய்ய ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் பிக் பாஸ் சொல்லிடுறேன், நீங்க தாராளமா வெளியே வரலாம். நான் அவரை நாமினேட் பண்ண சார் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்து. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். வெளியே போக போற அடுத்த வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சோலி முடிச்சு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? சிரிக்குது. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். ஓ அப்படியா விஷயம்? ஐம் ஃபைன். ஐ லவ் யூ. நான் உங்களுக்கு வில்லனா நடிக்கணும், உங்களுக்கு ஓகேவா? உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா. வாழ்த்துக்கள்.